நெக்ஸ்ட் வந்து சுபாஷினி. ஆன்மா எப்போதும் நம் கண்ணுக்கு தெரியாமல் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்தி கொண்டே இருக்குமா? மேடம் சொல்லுங்க சார். நான் எவ்வளவு கதை ஆத்மா எவ்வளவு கதை நான் சொல்றது மேடம். எஸ் சார் நோ மட்டும் சொல்லுங்க சார் போதும். Sir, if we have obsession, is it because of soul connection? மேடம் அதாவது உலகம் ஊரா சுத்தி இருக்கோ இல்ல மொத மேடம் குடிக்கார சோல் வந்து ஒயின் ஷாப்ல இருக்கும். சரியா? கோயில வந்து கடல் தேடுற கோயிலாம் அங்க இருக்கும். கடல் தேடுற ஆத்மாலாம் அங்க இருக்கும். தற்கொலை போன சொல்ல இங்க வீட்டுல போய் உட்காந்துருக்கோம், மரத்துல உட்காந்துருக்கோம். இங்கதான் நடக்கிற மேடம். எங்க ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும். ஆக்சிடென்ட் வந்து நடந்து வச்சுட்டு நடக்கவே செய்யும். மேடம் அவர் பேரு என்ன? நம்ம போனோமே ஒசூர்ல ஒரு இடம் நம்ம கிளீன் பண்ணல மேடம். போற வழிய ரோட்ல எப்பயுமே ஆக்சிடென்ட் நடக்குதாங்க. சார் மறுபடியும் நடக்குது சார். அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு சார். மேடம் அதாவது மேடம் ஒண்ணு வந்து இயற்கையா நடக்குறதுக்கு, ஒண்ணு வந்து டிரைவர் பான் போட்டு தின்னுட்டு தூக்க முடியாம ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஒண்ணு ஆத்மா பண்ணும். அங்க ஆத்மா வந்து அங்க ஆத்மாவே இல்ல மேடம். இப்ப ஆக்சிடென்ட் பண்ணாக்கா இவங்களோட பிரச்சனை தான். தூங்க முடியாம போட்டுக்கிட்டு பானை போட்டு ஓட்டிக்கிட்டு தூக்கல ஓட்டுவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ற ஆக்சிடென்ட் தான் சொல்றீங்க நீங்க அப்போ? அவ்வளவுதான். அது 1-2 நடந்திருக்கு இப்ப. அவ்வளவுதான் நம்ம போன பிறகு. ஓகே சார். ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். அது இன்னும் கரெக்ட். பட் ஆனா மேடம் தமிழ்நாட்டுல எல்லாமே ரோடு எப்படி ஓட்டுவாங்க? நடுவில் ஓட்டுவாங்க. ரோடிய ஹார்ன் அடிக்கணும். வண்டி அப்படியே வெட்டி போவோம். இல்லாட்டி அவன் தூக்கத்துக்கு வந்து பானை மருந்து சாப்பிட்டு போவானுங்க. எப்படி மேடம் ஆக்சிடென்ட் நடக்காது? ஓகே சார். நெக்ஸ்ட் குச்சித்ரா. Shanti, Sri Lanka. Good evening, sir. I am from Colombo, Sri Lanka. I am having palpitations for more than 8 months. I am healing myself, reading affirmation. Please let me know how to heal for this problem. மேடம் கல்யாணம் பண்ணுவாங்களா அவங்க? இன்னுல் பசாரியா, திருஷூர். பசாரியா லைன்ல இருங்க. இப்பவே கூப்பிட்டாங்கன்னு பேசலாம். படிங்க சித்ரா. Sir, our close question number 1. Our close relatives attached to some temples after death, we see they are all in the temple. We are making them read page number 1 and 7, playing soul elevation song, sending them to their causal body. As you are saying, they have to take another birth to balance their karma. Is there any method to send them to the higher level? No, madam. Okay. Madam, ஒழுங்கா படிக்காரு யூனிவர்சிட்டி கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ண மேடம்? ஒழுங்கா படிக்கணும். திருப்பி படிக்கணும். சரி, நீ திருப்பி படிக்கிறீங்க. நான் வந்து டாக்டர் ஆக போறேன். அதுக்கு எவ்வளவு மார்க் தேவைப்படுது? ஃபுல் மார்க் தேவைப்படுது. 96 80% தேவைப்படுது. 98% தேவைப்படுது. கிடைக்கல என்ன பண்ணோம்? திருப்பி படிக்கணும். திருப்பி படிக்கணும். அதான் பல பேருக்கு எடுக்க மேடம். சில பேருக்கு மேல போறதுக்கு சும்மாலாம் வந்து கோயில் நிக்கிறாங்க எல்லாம் அனுப்புனேன். அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் யாருக்கு அதுவும் எனக்கு தெரியல மேடம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அதே இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். As a person affected with BM and soul connection, he is getting some pain in his body. We are following the PVH protocol to remove the BM and soul. Now he is fine, all pain gone. But after 10 days, the same problem recur again. Again, we are following the same protocol. My question is, are we not following PVH protocol correctly? மேடம் protocol follow பண்றோம்னா நம்ம சுத்தி எவ்வளவு நெகட்டிவா இருப்பாங்க மேடம். நம்ம சுத்தி எவ்வளவு நல்லா இருக்கு நெகட்டிவா இருப்பாங்க மேடம். நிறைய பேர் நெகட்டிவா இருப்பாங்க. சோ நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும், கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். அப்பதான் இதெல்லாம் வராம இருக்க மேடம். there's no guarantee that இன்னைக்கு போனாக்க நாளைக்கு வராது கேரண்டி. நம்ம சில பேர் வந்து டைனமிக்கா கார்டு வந்துட்டே இருக்க மேடம். டைனமிக்கா கார்டு வந்துட்டே இருக்கு.
The So என்ன forgiveness பண்றோம் we asked is not மேடம், enough. முத எங்க வலிக்குதோ அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணிட்டு நல்லா பாசிட்டிவா இருக்கணும். சோ காட் வரும்போது அங்க போவாது. எங்க வலி இருக்குதோ அந்த இடத்த ஹீல் பண்ணிட்டே இருக்கணும்ன்றீங்க நீங்க. எஸ் மேடம், அங்க அப்படியே இது ஒரு வீக்னஸ் இருக்கு. அப்போ அந்த ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்கு, அங்கிருந்து கார்டு வந்து அது திருப்பி கனெக்ட் ஆகி பிரச்சனை வரும். நேரா அங்க போவோம் கார்டு. ஓகே சார், அப்ப கார்டு வந்ததுன்னா வேற இடத்துக்கு, வேற எங்க வீக்கா இருக்கோ அங்க போகுமா? எஸ் மேடம், இல்லாட்டி வெயிட் பண்ணும், எங்க வீக்னஸ் போயிருக்கு, இல்லாட்டி ஒரு சக்கல போய் உட்காந்துரும். ஓகே சரி, இது மூணுத்துக்குமே ஆன்சர் கொடுத்தாரு சார். நெக்ஸ்ட் கொடுங்க. ஜெயந்த், சென்னை. ஆன்மாவில் பாதிக்கப்பட்ட ஒருவர் வருகிறார் என்றால் எப்படி நாம் அதை தெரிந்து கொள்வது? அந்த ஆன்மாவை சார் அவர் பண்ணிட்டு நேரா போய் ஆஜ்ன சக்கர செக் பண்ண மேடம். ஒயிட் மேஜிக், பிளாக் கர்ஸ் எல்லாமே அங்கதான் வரும். அப்படி இருந்த பிறகு நம்ம விளையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிச்சுது. நம்ம வேலைலாம் செய்யணும் மேடம். அந்த ஆன்மா வெளியில போயிருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறேன். வெளியே எங்க போறது? இல்ல சார், அது கௌசல் பாடிக்கு அனுப்பிடுறோம். நாங்க தான் சென்ஸ் பண்ண சொன்னோம். சென்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே சோல் இருக்கா இல்லையான்னு. சார், எங்கிட்டயே ஆன்மா இருக்கான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சென்ஸ் பண்ண சொல்லுங்க மேடம். இப்ப எங்கிட்ட இருந்தனாலும் சென்சிங்கே தானே சார்? ஆமா மேடம். ஓகே சார். ஒன்னே அந்த மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணும். யாரும் சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு, யாரும் சொல்லுவாங்க. அந்த டைம்ல இருந்து இன்னும் நல்லா சென்ஸ் செக் பண்ணலாம். ஆத்மா என்கிட்ட இருக்கா ஒன் செக் பண்ணி பண்ணுங்க. ஒன் காமிக்குமே. ஓகே. இப்ப வருமுன் காப்போம் என்பது போல எதிர்மறை சக்தி தொடர்பில் இருந்து என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் எப்படி பாதுகாப்பது? மேடம், ஃபாலோ ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன். சொன்னா பாத்தீங்கன்னா, அந்த பெங்களூர்ல இருந்து நான் கோயில் போக மாட்டேன், அந்த வீட்டுல கோயில் வச்சுக்கானே பூஜை பண்றான், என்ன பண்றது? இந்த மாதிரிதான் மேடம், யாரும் ஃபாலோ பண்ணல. அவங்க அங்க பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன பண்றது? ஹலோ, நம்மதான் எல்லாம் நம்ம கையில இருக்கு மேடம். ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் நம்ம கையில இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து மேடம் நல்லா சாப்பிடுறீங்க, ஓகே, சுகர் ஏறிச்சு, என்ன பண்ணும்? இன்சுலின் போட்டுக்கணும், மருந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு பாத்துக்கலாம் மேடம். இன்சுலின் போட மட்டும் பத்தாது. எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த 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 இன்சுலின் நம்பர்ல குறைச்சிருக்காங்க மேடம். சாப்பாடு பார்த்து ஹீலிங் பண்ண பிறகு நம்பர் குறைச்சிருக்காங்க. சார், சுகரே நில் ஆயிருக்கு சார். அந்த ப்ராப்ளமே இல்லாம ஆயிருக்கு ஹீல் பண்ணி ஃபுட்ட மாத்தி. எஸ் மேடம், எல்லாம் பண்ணும் மேடம். பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் ஹைஜீனும். நான் பண்றேன், நான் மந்திரத்தை படிக்கிறேன், அப்புறம் அங்க கோயில போய் திருநூறு போடுறது, கையில கயிறு கட்டுறது. அப்ப என்ன பண்றது? சரி, நீங்க பண்ண மாட்டீங்க, வீட்டுல யாராச்சும் கும்பிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. சொல்லுங்க மேடம், என்ன பண்றது? நீங்க சொல்லி கொடுத்த மொத்தல நாங்க அதை ஃபாலோ பண்றோம் சார். அப்பதான் அது கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சார். எஸ் சார். எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்படி ஃபாலோ பண்றது, இது ஒண்ணுமே இல்லையே, தப்பா இருக்க. அப்புறம் எல்லாம் அந்த பயத்திலே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேடம் எல்லாரும். கண்டிப்பா சார், அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது சார். கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்றாங்க. சோ இதான ஒண்ணுமே இல்லையே, இது சரி, எதுக்கு ஃபாலோ விட்டேன்னுட்டு ஒரு பயம் வந்துருது. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுறாங்க. எல்லாரும் கோயில் போடுறாங்களே, இப்போ நம்ம கோயில் போறதுல என்ன நடக்கும்? இந்த பையன் மேடம், நம்ம பண்ற முத்தக பயம் புத்தி வச்சிருப்பாங்க நம்மளைய. ஆமாங்க சார். நீ சாமி கும்பலையா, நீ பாரு ஒண்ணு நடக்குது பாரு. அந்த சாமிகள் பண்ண இவங்க பண்ற சாபம் வந்து எஃபெக்ட் பண்ணும். இவங்க கொடுக்கற சாபம். அடுத்த क्वेश्चन போலாமா சார்? போலாம் சார், டயர்டா இருக்கா. நெக்ஸ்ட். ஆமா, கேவி சாரதா, திரிஷூர். சார், is dark energy souls are connected to internal organs also, and if so, is it specifically needed to say in page 7 or through 1 that all the dark energy BM WM tantric souls connected in my kidney, liver, etc., pancreas, etc. அது வந்து நான் சொல்றேன் மேடம்,
கார்ட்ஸ் வரும். பிளாக் பெயிண்டிங் பண்ணும்போது கார்ட்ஸ் வரும். பிளாக் பெயிண்ட் வந்து சோல்ஸ் வரும். கார்ட்ஸ் நார்மலா வரும். தாட் ஃபார்ம்ல வரும். மொத வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த சக்கராஸ் அட்டாக் பண்ணும். சரியா? ஓகே அந்த சார். சக்கராஸ் அட்டாக் பண்ண அங்க இருக்கிற சக்கரம் என்ன கொண்டு பண்ணுமோ அந்த இடத்தை எஃபெக்ட் பண்ணும். ஓ, முதல்ல சக்கராவை அஃபெக்ட் பண்ணி அப்புறம் அது கனெக்டடா இருக்கிற ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும். எஸ், சக்கரா மூலியமா போனோம். ஆனா பிளாக் மேஜிக் ஒரு இடத்துல அந்த மாதிரி பார்க்கல பாருங்க. ஒருத்தன் வந்து பாருங்க, ஒரு தாந்திரிக் அவன் என்ன பண்றான், ஒரு ஊசியை குத்துறான். சரியா? எங்க குத்துறான்? ஹார்ட்டை குத்துறான். அங்கேருந்து ஒரு கார்டு ஹார்ட்டுக்கு வரும். அந்த சக்கரா மூலியமா தான் ஹார்ட்டுக்கு போவோம். நம்ம சோலார் பிளெக்சிஸ், ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா அங்க போவோம். அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தாக்கா அந்த ஹார்ட்டுக்கு வந்து சக்கரா சொல்றோம். நான் சக்கரா பம்ப் 1, பம்ப் 2, பம்ப் 3, பம்ப் சொல்ல பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த சக்கரா அதுல போகும். சரி மேடம். சோ அதாவது எங்க அங்க அந்த டைப் ஆஃப் பிளாக் மேஜிக் என்ன மாதிரி பிளாக் பண்றாங்களோ அந்த மாதிரி எஃபெக்ட் வரும். ஓகே சார். ஊசி குத்துறவங்க, கத்தி எடுத்து குத்துறவங்க, வெட்டுறவங்க, அந்த மாதிரிலாம் பல மாதிரி இருக்கு மேடம். ஓகே. ஆனா 1000 வராது மேடம். 1000 வருது, 600 வருது. சும்மா பேச்சு மேடம். அதெல்லாம் யாருக்கும் கத்து கொடுக்கல. லட்சக்கணக்கில் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் இதான் என்னைக்கே நான் இதெல்லாம் சொல்றது பாத்துருக்கீங்களா? நான் சொன்ன 1000 கனெக்ஷன் வரும் அந்த ஒயிட் மேஜிக்ல. அந்த மாதிரி இன்னொருல இருந்து ஒரு கனெக்ஷன் வரும். இன்னொருல அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷனை தான் அவங்க தெரியாம சோல்னு சொல்லிக்கிறாங்களா சார்? எஸ் மேடம். ஓகே சார். ஆனா 1000 இல்ல மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சும்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இதான் கத்துக்கவே இல்லை. யாரும் இந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஓகே சார். அப்படி அட்டாச் ஆனாலும் ஒரு சோல் 2 சோல் அந்த மாதிரி தான் ஏதாவது ஆகுமே ஒழிய இந்த மாதிரி லட்சக்கணக்கில் சோல் கூட அந்த ஆரால இருக்கும், இமோஷனல் போர்டு இருக்கும், எனர்ஜி போர்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்க மாட்டோம். அது மூலியமா தான் உள்ளுக்கு போகணும். அதான் சிசோஃப்ரேனியா, பைபோலா வெளியே நிற்கும், உள்ளுக்கு போவோம். அது பாருங்க, அந்த நான் சொல்லுவேன்ல, அந்த லேடிஸ் வந்து ப்ளீட் பண்ணும். அந்த ப்ளீட் பண்ணும்போது நேர செக்ஸ் வந்து கார்ட்ஸ் வரும். அப்புறம் யூட்ரஸ்க்கு போவோம். அதனால்தான் அந்த ரத்தத்தை குடிக்குங்க. அதெல்லாம் அந்த காலி பரப்பெல்லாம் பாருங்க. ஹீல் பண்ண பிறகு உடனே நின்றுச்சே அப்படி சொல்லி அது நிக்காட்டினா அப்படின்னு நான் தப்பான டயக்னோஸ் கொடுக்குறேன். ஹீல் பண்ண பிறகு எத்தனையோ பேருக்கு மேடம் நின்று இருக்கு மேடம். அப்பனா நான் டயக்னோசிஸ் சரியா பண்றேன். சோல்ஸுக்கு எல்லாம் புரியணும். ஆமா சார், சரியாயிடுச்சான்னு யாராவது கேட்டா கூட நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியாயிடுச்சுன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அப்புறம் கனெக்ஷன் வரல, பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்ல சரியாயிரும் போனாலும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஆனா அந்த கோயிலை கிளீன் பண்ணு, அங்க இருக்கும் 1000 சோல்ஸ் இருக்கும். எதுக்காக? நம்பிக்கை. இங்க வந்தாக்கா அம்மனை பார்ப்பேன், இது பார்ப்பேன், அது பார்ப்பேன் சொல்லியிருக்காங்க மேடம். சரி, மதுரை மீனாட்சி எத்தனை வருஷமா அந்த கோயில்? எத்தனை வருஷம்? 2000 வருஷம். ஆமா சார், more than 2000 years. எத்தனை பேரு அந்த கோயிலை கும்பிடுறாங்க? ஆமா சார். எல்லாம் போன பேர் எங்க போவாங்க? எல்லாம் அந்த ஆத்மால எங்க போவோம்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகும். ஆமா, அங்கேருந்து நீங்க எல்லாம் போகும்போது உங்களுக்கு கூட வரும். உங்க கூட வர்றது சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து லைட்டா மாறிங்க. நீங்க டிவைன் ஃபைல் சொல்லி நல்லதை செய்யும்போது இறைவன் பரிச்சை போது உங்களுக்கு வந்து ஒரு லைட் வரும். அந்த லைட் தான் அவங்கள பார்க்கும்போது உங்க கூட வருவாங்க. பயப்படக்கூடாது. வருவாங்க மேடம், எல்லாம் வருவாங்க. சோர்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தாங்க, இவங்க யாரு, இவங்க வேற மாதிரி இருக்காங்களே, நல்லா இருக்கு, வர அவங்க கூட போவோம், அங்க போனாக்கா நம்மளுக்கு இடம் கிடைக்கும், இங்கெல்லாம் நாங்க உட்காந்து ஒண்ணுமே இல்லைன்னு உங்க கூட வருவாங்க. அவ்வளவுதான். அதை நினைச்சு பயப்படக்கூடாது. மேடம், அந்த 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 ஈராக்ல போயிட்டு 6 மில்லியன் நேரம் போய் பார்த்தாலும் என்ன மாதிரி இடம் மேடம்? அது எவ்வளவு சோல் அங்க இருக்கும். இந்த மாதிரிதான் மேடம் அவங்க எல்லாம் இறைவனை பார்க்க போறாங்க, வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது?
யாரும் நம்பிக்கை போட்டாங்க, அங்க போ, இங்க போ, அங்க போ. சரி உங்களுக்கு வியாதி வரும் மேடம், என்ன பண்றாங்க, அங்க போய் கும்பிடு, இங்க போய் கும்பிடு, அங்க போய் கும்பிடு சொல்றாங்களே. ஆமா சார். இந்த நம்மளும் போறோம் தானே அறியாமலே. ஆமா சார். வருவாங்க, நான் அங்க போயிட்டேன், இங்க போய் உன்னடக்க சார், உங்கள்கிட்ட கடைசியா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. திரும்ப பேரும் சொல்றாங்க நம்மகிட்ட அந்த மாதிரி. ஆமா சார், அங்க போங்க இங்க போங்க சரியாயிரும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த மாதத்தோட இலையை வச்சு சாப்பிடுங்க, அந்த இது சாப்பிடுங்க, இவ்வளவு சொல்றாங்களா மேடம்? அடுத்து நெக்ஸ்ட் படிங்க. கிருஷ்ணகுமார், ஈரோடு. கொஸ்டின் நம்பர் 1. நமது சர்வதேச பயிலரங்கில் பிஎம் ரிமூவல் பாடலுக்கு பிறகும் ஆன்மாக்களை பிரச்சனைக்குரியவரின் ஆறாவில் உணர முடியுமா? ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் ஆரா சென்ஸ் பண்ணா சோல் இருக்குமான்னு கேக்குறாரு சார். மேடம், சில சோல் போவாது, அந்த மாதிரி சோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப லெஸ்ஸான வாய்ப்பு. 2026 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கோம் மேடம். ஓகே, மேக்ஸிமம் 95% போயிடும். ஏதோ 1-2 வேணா இருக்கலாம். கரெக்ட்டா சார்? நோ மேடம், 99% போயிடும். 99. ஓகே, சூப்பர். 99% போயிடும். அந்த 1-2 போயிட்டு திருப்பி வந்துடும். சில பேர் வந்து இவன் பண்ண போறான்னு ஓடி போய் ஒளிச்சு வைக்கச்சோம். அதுவும் இருக்கு மேடம். அப்படி இருக்கா சார்? அப்ப நீங்க நம்ம அங்க போகும்போது அந்த சோல் வெளியில எங்கேயாவது நின்னுரும், நம்ம வெளியில வந்தா மறுபடியும் வந்து அட்டாச் ஆயிக்குமா? இப்ப மேடம் ஒரு ஒரு டீ கடை இருக்கு, அங்க 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 50 பேர் 2 பேர் வந்து கட்டவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு உட்காந்துருக்கான். ஒரு போலீஸ்காரன் உள்ளுக்கு வரான். 2 பேர் என்ன பண்ணுவாங்க? நைஸா வெளியே வந்துருவாங்க. ஏன் மேடம்? பயமா இருக்கும். ஆனா அந்த போலீஸ் அவன் போலீஸ் தெரியாது, அவன் சும்மா வந்திருக்கான் டீ குடிக்க. அவன் சும்மா டீ குடிக்க வந்திருக்கான். வராண்டா டே வராண்டா கிளம்புடா, இவங்களே அந்த மூத்த மொழியும் காமிச்சிருவானுங்க. போலீஸ் ஏன் அவங்க ஏன் அப்படி பாக்குறாங்க, ஏன் மொழி மாறாங்க, ஏன்னா அப்படி சிரிக்கிற, ஏன்னு பாக்குற, அப்ப அவனுக்கு உடம்பு கொண்டு சொல்லுவான். அதே மாதிரி நம்ம செய்யும் போது சில சோல் போறது வாய்ப்பு இருக்கு, சில சோலுக்கு ஓடி போற வாய்ப்பு இருக்கு, சில பேர் சண்டை கூட வாய்ப்பு இருக்கு, பல மாதிரி இருக்கு மேடம். இப்போ வந்து அந்த ஒரு போலீஸ்கார வரான், இவன் படம் கட்டுவேன், அவன் கிடக்குறான்னா அவன் போலீஸ்கார பாப்ப என்ன பண்றான்னு அவன் போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பெரிய போலீஸ் வராரு, ஏசிபி வராரு. ஏசிபியா ஆக்சிடென்ட் கமிஷன் போலீஸ் வராரு மேடம். அவருக்கு 4 போலீஸ் வராங்க. என்ன பண்ணுவானுங்க, எல்லாம் ஓடி போயிடுவானுங்க. டேய் பெரிய ஆள் வருவாரு கிளம்பி ஓடி போயிடுவாங்க. கமிஷன் வந்து ஓட்டுருவாங்க. ஆமா, பயந்துவாங்க மேடம். இதேதான் நடக்கும். சில பயந்து போவோம், சில பயந்து போவாது. சிலது வந்து வார பாக்குறேன்னு சொல்லுவோம், அவன் துப்பாக்கி எனக்கு துப்பாக்கி இருக்குன்னு சொல்லுவான், பாப்பா இருக்குதுன்னு. ஒருவரிடமிருந்து சாரால் வெளியேற்றப்படும் ஆன்மா மீண்டும் திரும்ப வருமா? நீங்க வெளியேற்ற ஆன்மா திருப்பி உள்ள வருமா எங்களுக்கு? மேடம் இந்த கேள்வி கேட்க கூடாது மேடம். சொல்லிருக்கேன். வேற ஆன்மாக்கள் வர வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணக்க இன்னும் ஆத்மா வர வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொல்ற, நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணாக்கா இதான் வராது. திருப்பி நீங்க போற வழியில ஒரு சாமி கோயில் பண்ண என்ன ஆகும்? இப்ப நீ கேரளா போறீங்க, சரியா மேடம்? கேரளா போறீங்க போது சும்மா போய் பாப்போம், சோட்டானிம்மன் கோயில போய் பாப்போம்னு சொல்றீங்க. அங்க கோயில் போது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சோ நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பா எங்க போகணும், எங்க போக கூடாது, யார பாக்கணும், யார பேசுறது மாதிரி இருக்கு மேடம். செய்யணும்ல, நம்ம கரெக்டா இருந்துக்கணும். சரி, ஆன்மாக்களையும் இருண்ட சக்திகளையும் எப்படி வேறுபடுத்துவது? ஆன்மாக்களையும் டார்க் எனர்ஜியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஒண்ணு வந்து ஏற்கனவே பாடி இருக்கு, டார்க் எனர்ஜி வந்து தாந்திரிக அனுப்புவாங்க, நம்மளே அனுப்பலாம். அது எனர்ஜி மேடம். ஆத்மா வேற, எனர்ஜி வேற. எனர்ஜினா ஓகே. அடுத்த நமது பெரும்பாக்கம் சென்ட்ரலில் சார், அடுத்த கேள்வி. நமது பெரும்பாக்கம் சென்டரில் வகுப்பு எடுப்பதற்கு வழிமுறைகள் எவை? மற்றவர்கள் அடுத்து படிச்சுக்கிறா, அதையும் படிச்சிருங்க. மற்றவர்கள் வகுப்பு எடுக்கும் போது கருப்பராயன் சாமி பற்றி நிறைய கூறுவதும்,
திரும்ப திரும்ப ஆன்மாக்கள் தொடர்பு குறித்து பேசுவதும் சென்டர் வந்தால் சரியாகும் என்னும் நம்பிக்கையே கேள்விக்குறியாக்குகிறது. இதை எவ்வாறு அணுகுவது? மேடம், நான் என்ன சொல்றேன், அங்க போனாக்கா எல்லாமே போயிடும். நீங்க இங்க கேட்டு அங்க நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டர் வந்தாக்கா எல்லாமே போயிடும். அது தப்பா சொன்னாக்கா அது அவங்க பிரச்சனை, என் பிரச்சனை. அங்க சென்டர் வந்த பிறகு எந்த டீச்சரும் சோல் பத்தி பேசக்கூடாது. வாங்க, உட்காருங்க, படிங்க, சென்ஸ் பண்ணுங்க. நீங்க சென்ஸ் பண்ணும்போது உங்க ஆத்மா மைண்ட் சென்ஸ் பண்ணாதீங்க. சரியா? சென்ஸ் பண்ணிட்டு ஹீல் பண்ணுங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. ஒன்னும் இருக்கு, ஒன்னும் ஆகுது அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு கோயில் காட்டு சொல்லுங்க மேடம், எனக்கு தெரியாது. ஓகே சார். சார், ரஞ்சனி கரூர். My mother-in-law is suffering from dementia and she is having soul connection. She says that somebody is pushing her down. She often goes out of the house and comes back safely. So please kindly help her to come out of the soul connection. இப்ப ஒரு சோல் இல்ல மேடம், சரியா? இப்ப இல்ல. ஓகே. இப்ப பட் ரெகுலரா அட்டாச் ஆகுதுங்கறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சார்? இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி ஃபீல் என்னமோ இருக்கு 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 இதேதான் சொல்லுவாங்க மேடம். ஓகே சார். ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்க. தான் டிமென்ஷியா. டிமென்ஷியா. இல்ல பேர் கொடுக்கல. வழிபாட்டு முறைகள் சில பேருக்கு இருக்கு மேடம், இல்ல சில பேர் இருக்காங்க, பாப்பாங்க. சரியா? சில பேர் பைத்தியம் முடிச்சு மேடம். ரோட்ல போறான் பாத்தீங்களா? ரோட்ல பாத்தீங்களா? சட்டையில துணியில மாத்தாம இருப்பான். ரைட்டா? அவன் அப்படியே பேசிட்டு இருப்பான். ரைட்டா? இப்ப இதே மாதிரி உங்க பாட்டில விட்டீங்க, அந்த மாதிரி ஆயிடுவாங்கலாம். குடும்பம் இருக்கனால பாத்துக்கிறீங்க, பார்த்து வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லாம் குடுக்குறீங்க மேடம். இவங்க ரோட் யாரும் இல்ல பாக்குறதுக்கு, அப்படி நடப்பாங்க. அவ்வளவுதான். வழிபாட்டு முறைகள், பூஜைகள், பரிகாரங்கள், இறை வழிபாடு இவை எதுவும் வேண்டாம். நாம் நல்லது மட்டுமே செய்து வந்தால் இந்த பிறவியில் நம் கர்மாக்கள் அனைத்தும் சரியாகி விடுமா? ஆனா மேடம், செய்யும் போது ஈகோட செய்யக்கூடாது மேடம். ஈகோல செய்யக்கூடாது. ஒண்ணுமே எதிர்பார்க்காம செய்யணும். யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒன்னு ஒஸ்தி எனக்கு ரொம்ப ஹீல் பண்ணிக்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு ஹீல் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் யாருக்குமா நான் எத்தனை பேருக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னாக்கா அப்ப ஈகோனால ஹீல் பண்ணுது மேடம். ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சார், உங்க பேர் சொல்லல. Following PVH for the past 3 years, our entire family is strictly following spiritual hygiene. No puja room in our house. The bridegroom's family visited our house. The marriage was almost final, and when they saw that there is no puja room in our house, they cancelled the wedding and went away, stating the reason that we are not following the God's path. To satisfy these kind of people, do we need to act that we are following the deity methods by putting photos and other puja things? இதுதான் மேடம் ப்ராப்ளம். ஆமா சார். இவர் நிறைய பேர் இருக்காங்க சார். இததான் பெரிய ப்ராப்ளம் மேடம். ஆமா சார். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். நான் ஒன்னும் சொல்ற மாதிரி சும்மா ஒரு பூஜை மாதிரி பேச்சுக்கு சொல்லுங்க மேடம். ஒண்ணு பார்க்க முடியாம ஏதோ விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி அது மாதிரி வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத கடவுள் எல்லாம் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத கடவுள். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஒன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சஜஸ்டிங் us to do பரிகாரம் ஃபார் ராகு கேது தோஷம். What can be done for this in PVH? மேடம், நான் ஒன்னு சொல்ல, இதெல்லாம் மேடம் நம்பிக்கை தான் மேடம். ஓகே, அது போய் பண்ணணுமா சார்? எனக்கெல்லாம் தேவையில்லை. அதான் ஸ்பிரிச்சுவல். அங்க போனா அங்க என்ன இருக்கோ நம்ம ஊர்ல வந்துடும் மேடம். என்ன பண்ண போறீங்க? அங்க போய் செஞ்சா அங்க இருந்து நம்ம கிட்ட அங்க இருக்கிறது ஏதாவது ஒட்டிட்டு வந்துடும். ஆனா இப்ப இவங்க கேக்குறவங்களுக்கு நல்லபடியா வேற நல்ல கல்யாணம், நல்ல மாப்பிள்ளை வந்துருமா சார்? மேடம், நல்லபடியா நடக்கும் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுப்பிரமணி குமாரபாளையம், ஈரோடு. I am a weaver from Erode district, sincerely following PVH, not able to meet livelihoods, earning 1,500 rupees per week. Have a doubt that my boss is cheating me by not giving proper wages for my weaving work. Can I change the job? Marriage also not happening. Madam, enna vela? Weaving sir. நெசவு. அது பெரிய வேலையாச்சு மேடம். ஆமா சார், செய்யறாங்க. ஆனா பணம் கிடைக்கிறது இல்ல.
அவங்களுக்கு அவரோட ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப லோவா இருக்கு மேடம், ரொம்ப பிளாக்ஸா இருக்கு. ப்ராஸ்பரிட்டி. காசுக்கு மன்னிப்பு படிக்க சொல்லுங்க. பணத்துக்கு மன்னிப்பு. சுப்பிரமணியம் சார், பணத்துக்கு மன்னிப்பு நிறைய படிக்கணும். ப்ராஸ்பரிட்டி கம்மியா இருக்கு, எனர்ஜி கம்மியா இருக்கு. பிளாக்ஸ் அப்புறம் டிவைன் ஃபேஸஸ் சொல்லுங்க, மணிக்கு டிவைன் ஃபேஸஸ் சொல்லுங்க. அவருக்கு ப்ராஸ்பரிட்டி இல்ல, பிளாக்ஸும் ரொம்ப இருக்கு மேடம். ஓகே சார். சார் அடுத்த क्वेश्चन சுனில் குமார், கோயம்புத்தூர். Divine sir, my daughter is affected by soul connection at fixed times throughout the day. During this time, she gets very angry and starts shouting and screaming, as though talking to the soul in anger, holds her forehead sometimes. Reading page number 7 and playing the elevation does not help. And sometimes she becomes calm after 2 hours. Please give us a solution on how to solve and help her come out of this. ரொம்ப நெகட்டிவா இருக்கு மேடம் இப்ப அந்த வீடு. வீடு கிளீன் பண்றேன் மேடம். Yes sir. Fine. ஓகே மேடம். ஓகே சித்ரா. நெக்ஸ்ட் இருக்கா சித்ரா? சாந்தி விநாயகமூர்த்தி வந்திருக்காங்க சார். பால்பிட்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. மேடம் சாந்தி மேடம் வாங்க பேசுங்க. இது அக்காவா தங்கச்சியா? ஹலோ அக்கா. அக்கா அக்கா சார். உங்க வீட்டுக்காரர் படிக்கிறாரா மேடம்? ஐயோ சார், ஒரு நாள் மகனுக்காண்டி ஒரு நாள் படிச்சாரு, அதோட சரி. யூகேல இருந்து பேசுங்க. எல்லாமே நெகட்டிவா அங்கிட்ட தான் வருது மேடம். ஒரே ஒரு நாள் அன்னைக்கு சொன்னனால நீ அந்த நேரம் மாத்திரம் படிச்சாரு, அதுக்கோ சரி. என்ன மேடம் பண்றது சொல்லுங்க. தெரியலையே சார், எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இந்த வருத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி பேஸ் மேக்கரும் போட்டிருக்கேன் சார். ஐயோ உங்க எத்தனை போட்டுங்க மேடம்? நல்லா சாப்பிட்டுக்கலாம் மேடம். சாப்பிடுறேன் சார், ஆனா எனக்கு அந்த எனர்ஜியே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சாப்பிடறேன்னா அள்ளி சாப்பிடுறதுல அளவா. கூட சாப்பிடலாம் மேடம். உங்க சாப்பாடு பத்தல. ஓகே. ஹார்ட்ல எஃபெக்ட் பண்ணுது. என்ன சாப்பிடுறீங்க? வெஜிடபிள்ஸ், கீரை, காய்கறி. எப்படி நான் வெஜிடேரியனால எப்படி 3 காய்கறிகள் வந்துடும். ரைஸ் குறைச்சி சாப்பிடுறது, அப்படி பயறு அதுகளும் இடையில சாப்பிடுறது. உங்க பாடி 1, 2, 3 கிலோ போடணும் மேடம். ஓகே சார். நல்லா சாப்பிடுங்க மேடம். வீட்டுக்கார மேடம் ரொம்ப கவலையா இருக்கு. நாளை கொஞ்சம் மறந்துருங்க மேடம். புரியல சார். வீட்டுக்காரங்க மறந்துருங்க. இப்ப கொஞ்சம் மறந்துட்டு தான் வரேன் சார். விட்டுருங்க மேடம், என்னாச்சும் கொண்டு போறாரு இருந்தாரு. நீங்க நல்லபடியா இருக்கணும். நீங்க அவர் மருந்து இருந்தாரு, அவ்வளவுதான். சாப்பிட போடுறேன், சாப்பிடு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருங்க. சரியா பேர் உங்களுக்கு. அது சில சமயம் விட்டுறாருங்களே. அப்ப இப்ப ரிவர்ஸ்ல ஆகுற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல. இப்ப நான் விட்டாலும் விட்ட மாதிரி, அந்த மாதிரி. சரி மேடம். ஓகே மேடம். சார் எப்ப சார் நீங்க யூகே போறீங்க?
The June மாசம் 1920 I'll be there, madam. ஓகே சார். எனக்கு மகனுக்கு அவருக்கு ஏர்லியாவே எடுக்கணும், லீவ் எடுக்கணும், அதுக்கு தான் கேட்டேன். சரி, நான் குரூப்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் மேடம். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. சரி, எந்த இதுக்கு சாப்பாடு அவ்வளவா சார்? நெகட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்காது? இல்ல மேடம், நான் இப்பதான் கிளியர் பண்ணேன். ஓகே சார். கொஸ்டின் முடிஞ்சதுங்களா? ஓகே சார், தேங்க்யூ சோ மச். முடிஞ்சது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். ரைஸ் பண்ணிக்கிறாங்க கொஸ்டின்ஸ்க்கு. இல்ல, அவங்க யாரும் நமக்கு அனுப்பல. ஓகே சார், மணி 8:10 சார். சாரிங்க சார். 7 to 8 தான் சார். உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றோம் சார். எங்க எல்லாருக்கும் ஒரு blessing கொடுங்க சார். இப்போ இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்க ஒரு டீலிங் சார், மொத்த பேருக்கு ஒரு blessing கொடுங்க சார். சரி, எல்லாம் ஓனர் எடுத்து வைங்க. ஆஜ்னா சக்கரால உங்க ஹீலிங் எல்லாரும் வாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நேத்திக்கு முன்னாடி. The connection number 1 is a divine fire. The connection 1 is a purely godly size. God, thank you very much for all the teaching, all the compassion, all the guidance, all the protection, all the knowledge I'm receiving from PVH to the healing one, to the cosmic beings of Borobudur, Devara Borobudur, healing angels, cosmic beings, cosmic council, everybody. Thank you. Okay, madam. Done. Thank you, sir.